ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனா மீனா கிச்சன். இன்றைக்கி பொல்லங்காய் பச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா காயிலையும் பச்சி போடுவோம். இது பொல்லங்காய் பச்சி. இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நாட்டு பொல்லங்காங்க, பிஞ்சு பொல்லங்காயை எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் அலசிக்கோங்க ஃப்ரெண்ட். அலசிட்டு இந்த காய் வாழைக்காய்னா அப்படி போடலாம், உருளைக்கிழங்குனா அப்படி போடலாம். இது கொஞ்சம் பிளெண்டாக இருக்குங்க. அதனால் கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா நம்ம ரெடிமிக்ஸ் மாவில் பண்ண போகிறோம், அதிலே உப்பு உரப்பு எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்த காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் உரப்பும் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதுங்க. நம்ம மாவு கரைப்போம் பாருங்கள், அந்த டைம் வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். மாவு திக்னஸாக கரைச்சிக்கோங்க. குழந்தைங்களாம் காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் அது கொடுக்கலாங்க. இது பச்சிங்கும்போது பசங்க காயே உள்ளே இருக்கிறது தெரியாது, சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அது ரொம்ப ஈஸியானது. திக்னஸ் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லேசாக வேணால், ரொம்ப திக்காகவும் வேணாங்க, மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹையில் வச்சு காய விட்டுடுங்க. நீங்கள் மீடியத்தில் வச்சு வேக விடுங்க. இப்போ வாழைக்காய் பச்சி அதெல்லாம் நீங்கள் ஸ்பீட் வச்சு வேக விட்டால் கூட வெந்துருங்க. இந்த காய் மீடியத்தில் வச்சு வேக விட்டால் தாங்க வேகும். குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ரசம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சைடிஷாக தொட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காயிலையும் போட்டிருப்பீங்க, ஆனால் அந்த பொல்லங்காயில் புதுசாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். சப்போர்ட் பண்ணுங்கள். காய் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. வேகலைன்னு நறுக்குன்னு இருக்கும். நீங்கள் அந்த காயில் நடுவில் விதை இருந்தால் மட்டும் எடுத்துருங்க. இப்போ இதில் விதை இல்லைனாலும் நான் எடுக்கலை. நீங்கள் இருந்தால் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த விதை கடிப்படும்போது வாயில் நல்லா இருக்காது. எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ பொல்லங்காய் பச்சி ரெடி. நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டிலே செய்யும்போது சுத்தமாகவும் இருக்கும். நம்ம டெய்லி கடையில் வாங்க முடியாது, டெய்லி வீட்டில் பண்ண முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச டயத்தில் செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.